பொலிட்டீஷியனாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றாருன்னு சொன்னேன்ல, இது மாதிரியான விஷயங்களை தான் நான் பாயிண்ட் பண்ணுறேன். ஒரு பொலிட்டீஷியன் தன் மீது எரியப்படும் ஆயுதங்களை அப்படியே மடக்கி எதிராளி மீது திருப்பி விடுபவன் தான் சரியான ஒரு பொலிட்டீஷியன். கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது தான் நினைக்கிறேன் திரு ஆர் ராசா அவர்கள் தவறுதலாக தான் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். எடப்பாடியோட தாயாரை பற்றி ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டார். பிடிச்சாரு பாருங்க மைக்கு எடப்பாடி. ஏங்க, நான் ஒரு ஏழை விவசாயி, என்ன திட்டுங்க, அரசியலில் இருக்கேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு, புரட்டி போட்டுருச்சு, விழுந்தது பாருங்க ஆராசாவுக்கு கண்டனம். புரியுதா? அது வர்றதா அப்படியே மடக்கி விடணும். அதான் நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. திரு விஜய் அவர்களை இப்படி கட்டுப்பாடெல்லாம் விதிக்கிறாங்க, ரைட்டா? இப்படி பேசக்கூடாது, கையாட்டக்கூடாது, அதெல்லாம் சொல்லிட்டு கரெக்டாக திமுகவுக்கு எங்கே வலிக்குமோ அங்கே அடிக்கிறார். பார்த்தீங்களா? செஞ்சுப்பாரு. இதே போல் கடந்த முறை என்று தான் நான் நினைக்கிறேன் திரு அமித்ஷா அவர்கள் விமான நிலையத்திலிருந்து வரும்போது அது இயல்பாக கூட கரண்ட்டு கட்டாயிருக்கும் ஆச்சு. ஒரு வாரத்தில் என்னமோ செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏதோ ஒன்று பெருசாக இல்லை, அல்லது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தது. இது ரெண்டும் கோஇன்சிடென்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறதுல பாயிண்ட் இருக்குல்ல, செய்வீங்களா? அதுக்கு இந்த ஃபேக்ட் செக் நிறுவனம் ரோட் ஷோவுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறோம் என்று ஏதோ 20 கட்டுப்பாடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேக்ட் செக் பண்ணி சொல்கிறாங்க. கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க. மோடிக்கு கையாட்டக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு போடுங்க. வெளியே